வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. லூக்கா 12:49. லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கைதட்டுங்க உற்சாகமா. ஆண்டவர் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ பூமியில் அவர் எதுக்காக வந்தார்? பாவில ரசிக்க வந்தார், காணாமல் போனதை தேட வந்தார், அப்படி நிறைய காரியம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் பூமியில் அக்கினியை போட வந்தேங்கிறார். அக்கினியை, அப்போ அக்கினிங்கிறது மிக முக்கியமான ஒரு அடையாளம். நிறைய அடையாளம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த அக்கினிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வேலை. இந்த அக்கினிங்கிறது ஆண்டவர் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக சொல்கிறார். பரிசுத்த ஆவிக்கு, ஆமாம், பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து கொண்டு வர அக்கினி பிசாசு அழிக்கும், வியாதியை அழிக்கும். அல்லேலூயா. ஆமாம், மிருகங்களை, எதிர்ப்புகளை, பொல்லாத எண்ணங்களை, சிந்தனைகள்லாம் ஒன்றுமில்லாமல் சாம்பல் ஆக்கிறோம். அதுதான் இந்த அக்கினி. இந்த அக்கினிக்கு எதிராக ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. குடமாக தண்ணி ஊற்றினா கூட இந்த அக்கினி அழிக்க முடியாது. நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அண்டாவாக நீ தண்ணி ஊற்றினாலும் விட இந்த அக்கினி அழிக்க முடியாது. இந்த அக்கினி பயங்கரமான அக்கினி. சரியா? இதுதான் ஆண்டவர் மிக மிக முக்கியமான ஒரு பொருள். இந்த அக்கினி தான். அதுக்கு பைபிளில் போட்டு கடைசி நாட்களில் நான் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன். கடைசி நாளில் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்கி வருவார். இந்த எலியாவின் தேவன் நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். எலியாவின் தேவன், எலியா என்ன செஞ்சார்? அக்கினியை கொண்டு வந்தார். அக்கினியால் பல் கொடுக்கும் தேவனே தேவன்னார். அந்த பாகால் திக்கதரிசி இவனும் அக்கினியை கொண்டு வர முடியல. ஆனால் எலியா ஒரு ஜெபம் பண்ணார் பாருங்க, உடனே அக்கினி இறங்கிருச்சு. 450க்கு பாகால் திக்கதரிசி சுட்டு எரிச்சு கொண்டுட்டாங்க. எலியா கொண்டுட்டார். அப்போ இந்த அக்கினிக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க, புறா வரும்போது கூட அத்தனை எதிரிகளை கொள்ளலை. புறா வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, காற்று வந்துச்சு. இப்போ பரிசுத்தாவிக்கு நிறைய அடையாளம் பார்த்தோம்ல, பார்க்கலையா? பரிசுத்தாவிக்கு அதில் எந்த அடையாளத்தில் பிசாசு அழிஞ்சிச்சு? கள்ள தீர்க்கதரிசிகள் பிசாசின் வல்லமை முறியடிச்சு. எந்த அடையாளத்தில்? எந்த அடையாளத்திலும் இல்லை, அக்கினி அடையாளத்தில் தான். அல்லேலூயா. அக்கினிக்கு நிகரானது ஒன்றுமே கிடையாது. அதுதான் பரிசுத்த ஆவி அக்கினி. கடைசி நாட்களில் தான் கொடுப்பார் ஆண்டவர். கடைசி நாட்களில் பூமியில் அக்கினியை போட வந்து. அப்போ இந்த கடைசி நாட்களில் நீங்கள் நானும் வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் நானும் அக்கினியாக மாறணும். அதனால தான் ஸ்டாரே வந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம், ஸ்டாரே அக்கினி. ஸ்டார் அக்கினி என்னது? நட்சத்திரம் தானம்மா. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். வீட்டெல்லாம் சீரியல் லைட் போடுவீங்களா? சீரியல் லைட் வாங்கிட்டீங்களா? சீரியல் லைட்டுமா தெரியுதா? குட்டி குட்டி சீரியல் பல்பு, அது எல்லாமே அந்த மரம், பின்னால் மரம் வச்சுருக்காரு பிரதர் தாசு, கரெக்டாக செஞ்சிருவார். இந்த மரத்தில் என்ன இருக்கும்? சீரியல் லைட் இருக்கும். அழகா சீரியல் லைட். நீங்களும் வீடு இல்லை, இது மாதிரி சின்ன சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு சீரியல் வைக்கணும். வச்சுருவீங்கல்ல? இதெல்லாம் அதிக செலவு இல்லை, ரொம்ப செலவாக பாஸ்டர். இல்லை, அக்கினியை காட்டுறார் ஆண்டவர். நீங்களும் விளக்காக மாறணும். அல்லேலூயா. நீங்களும் ஸ்டாராக மாறணும். நீங்களும் வெளிச்சமாக மாறணும். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக மாறுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், இருளடைஞ்ச உலகமா. நீங்கள் ஒளி வீசி ஆகணும். நானும் ஒளி வீசி ஆகணும். நீங்கள் வெளிச்சமாக மாறலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? ஆமாம். முதல்ல நீங்கள் பாருங்கள், யாத்திராமம் 3:2 வாசிங்க. யாத்திராமம் 3:2 சீக்கிரம் வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் பாட்டு பாடுறோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், முட்செடி நடுவே தோன்றி நீரே, மோசே அழைத்து பேசினீரே. நல்லா கவனிங்க. அக்கினி நம்மண்ட இழுக்கும் அக்கினி, தம்மண்டை சேர்க்கும் அக்கினி.
அந்த முட்செடி நடுவே அக்கினி வந்தப்போ தான் மோசே வந்தார். இப்போ மோசே ஊழியத்துக்கு எப்படி வந்தார் சொல்லுங்கள்? மோசே எப்படி வந்தார்? நல்லா தூங்காமல் நல்லா கவனித்து பாருங்கள். மோசே எப்படி வந்தார்? அக்கினி மூலமாக வந்தார். மோசே வர்றதுக்கு காரணமே அந்த முட்செடியில் அக்கினி எரிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்போ இது என்ன அக்கினி? தன்னண்டை இழுக்கும் அக்கினி. தன்னண்டை இழுக்கும் அக்கினி. நீ அக்கினி அபிஷேகம் பெறணும். நீ அக்கினி அபிஷேகம் பெற்றால் தான் மக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வர முடியும், உங்களோட கொண்டு வர முடியும். நீங்கள் அக்கினி அபிஷேகம் பெறாமல் கிறிஸ்துவை மக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வர முடியாது. நீங்கள் நிறைய அபிஷேகம் பெற்றுக்கு நல்லா கவனிங்க. அபிஷேகங்கிறது என்னது? தேவனுடைய பணியை தேவனுடைய வல்லமையோடு செய்கிறதுக்கு பேர் தான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை கற்று எதுக்காக கொடுத்தாரு? தேவனுடைய பணியை தேவனுடைய வல்லமையோடு செய்யணும். அதுதான் அந்த அபிஷேகத்தை கொடுக்குறாரு. அப்போ இந்த அபிஷேகம் வந்து மனுஷனை முதல்ல அவர் பக்கமாக இழுக்கும். காந்தம் இழுக்கிற மாதிரி அப்போ இழுக்கிறதுக்கு தான் அந்த அக்கினி தான் முதல் அக்கினி. நீங்கள் ஏன் அக்கினி அபிஷேகம் பெறணும்? உலகத்துக்கு பின்னால், பிசாசுக்கு பின்னால், சாத்தானுக்கு பின்னால் போகிற உலகத்தை ஆண்டவர் பக்கமாக இழுக்கணும். அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? உன்னத பாட்டுக்கு பஸ் என்ன சொல்கிறாரு? உன்னத பாட்டுகள் ஏன் என்னை இழுத்துக்கொள்ளும், அப்படி தான் பின்னால் ஓடி வருவோம். அப்போ முதல்ல அக்கினி இழுத்துக்கொள்ளும் அக்கினி. நீ அந்த அக்கினி அபிஷேகம் பெறணுமா? இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. நீ தெண்டமாக ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இருந்தோம் அந்த அக்கினி இருந்தால் தான் ஒரு ஆளை வச்சு ஆண்டவரை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன அக்கினி? வாசிங்க. நியாயாதிபதி புஸ்தகம் நியாயாதிபதி 7:16 வாசிங்க. நியாயாதிபதி 7:16. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்கள் 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். 300 நரிகளை பிடிச்சு, அதாவது முதல்ல வந்து நியாயாதிபதி புஸ்தகத்தில் சத்துருவை அழிக்க இந்த அக்கினியை பயன்படுத்துகிற ஆண்டவர் தீவெட்டிகளை 300 நரிகளை பிரிக்கிறார். வாசிங்க 11, 15, 11ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. 11, 15. புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்தது. பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி வெள்ளாமைக்குள்ளே அனுப்பிட்டாங்க. நரி 2 நரி வாழை ஒன்றா கட்டி அதில் தீபத்தை சொல்லிட்டாங்க. கிதியோன் பண்ணிட்டார். அடுத்து அது எங்கே ஓடுதோ அங்கெல்லாம் வெள்ளாமையெல்லாம் சத்துருடைய வெள்ளாமை அழிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, சத்துருவை அழிப்பதுக்கு சத்துருவை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது தான் தேவன் என்ன செய்கிறாரு? தீவெட்டி பயன்படுத்துகிறார், நெருப்பை பயன்படுத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நெருப்பு இல்லாமல் சத்துருவை நம்ம அழிக்க முடியாது. நெருப்பு இல்லாமல் சத்துருவை அழிக்க முடியாது. அப்போ நியாயாதிபதி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதி 15:14. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறு நெருக்கப்பட்டு நூல் போலாகி அவன் கட்டுகளை அவன் கைகளை அறுத்துதான். கட்டுகளை அறுத்தது முதல் சத்துருவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிருச்சு. ரெண்டாவது கட்டுகளை அறுக்கிறது அந்த ஆவி தான். கட்டுகளை விசாசு கட்டுகளை. இப்போ நம்ம பாட்டு பாடுறோம், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். அப்போ நெருப்பு கட்டுகளை அறுக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், அது மறந்துடவே கூடாது. இப்போ நம்ம பிசாசு கட்டு, செய்வினை கட்டு, சூனிய கட்டு, மந்திரிய கட்டு, எந்த கட்டு இருந்தாலும் ஆவியானவர் இல்லாமல் அதை அறுக்கவே முடியாது. ஆவியானவர் இல்லாமல் சுட்டரிக்கவே முடியாது.
அதுதான் பரிசுத்த அபிஷேகம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆமாம். அது மாத்திரமில்லை, வேதத்தில் வாசிங்க 1 ராஜாக்கள் 18:38 வாசிங்க. 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிருந்து தண்ணீரை நக்கி போட்டது. பார்த்தீங்களா, நிரூபிக்கும் அக்கினி. சொல்லுங்கள், நிரூபிக்கும் அக்கினி. இப்போ நீங்கள் ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பரிசுத்த தர்றார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ கட்ட அக்கினி, சத்துருவை விரட்டும் அக்கினி, அப்புறம் விடுவிக்கும் அக்கினி, இதெல்லாமே நமக்கு முக்கியமானது. அதே மாதிரி நெருப்பு என்ன செய்யுது? கட்டுகளை அறுக்கிறது. நியாயாதிபதி 15:14 நிரூபிக்கும் அக்கினி. சொல்லுங்கள், நிரூபிக்கும். 1 ராஜாக்கள் 18:38 நிரூபித்து காட்டணும். இப்போ இது அறிவிக்கிற காலம் இல்லை, நிரூபிக்கிற காலம். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையான தேவன், அவர் தான் ரட்சகர், அவர் தான் மீட்பர் அப்படிங்கிறத நிரூபிக்க காட்டுறதுக்கு பரிசுத்த ஆவி வேணும். அப்போ நிரூபிக்கும் அக்கினி. சரியா? அதே மாதிரி யோவான் 15:35 வாசிங்க. யோவான் 5:35 5:35 வாசிங்க. யோவான் 5:35. எரிந்து பிரகாசிக்கும், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அடுத்து அக்கினி எரிந்து பிரகாசிக்கிற மனுஷனாக வாழ முடியும். நீங்கள் நானும் இந்த சமுதாயத்துக்கு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக, ஒரு ஊழியனாக வாழ முடியும். அல்லேலூயா. ஆமாம். இப்போ ஒரு சிலர் அவங்க ஒரு காலத்தில் பிரகாசித்தாங்கப்பா, இப்போல்லாம் மங்கி போயிட்டாங்க, இப்போவா ஊழியமே செய்கிறதில்லை, இப்போல்லாம் அவங்க கிறிஸ்தவங்களாம் இல்லை, இவங்கெல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உன்னை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாத்துறார். அல்ல சொல்லுங்களோ, நீங்கள் எப்போயுமே எரிந்து பிரகாசிக்கணும். அது பைபிளில் போட்டிருக்கு. அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால், இன்றைக்கி அபிஷேகம் நீங்கள் பெறாமல் நீங்கள் எப்படி எரிந்து பிரகாசிப்பீங்க? அல்லேலூயா. ஆமாம், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நீங்கள் மாறுறதுக்கு இந்த அக்கினி வேணும். அதான் அக்கினி அபிஷேகத்துக்கு ஆண்டு கொடுக்குறார். 2 தீமோத்தேயு 1:6 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அனல் மூட்டு அக்கினி. நான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் அப்படி ஆக போகிறீங்க எனக்கு தெரியல. தயவுசெய்து அப்படி ஆகிடாதீங்க. நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒன்று அனலாக இருங்க, இல்லை குளிராக இருங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் எந்தோ கதி பரிதாபம். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், 2 கட்ட நிலைமையாயிரும். அன்றைக்கி என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பணும். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிறாரு, உனக்கு ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. யாக்கோபு 3:6 வாசிங்க. யாக்கோபு 3:6. நாவு நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சருத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. இந்த அக்கினி பெரிய காட்டை கொளுத்திரும். அல்லேலூயா. சிறிய நாவு பெரிய காட்டை கொளுத்தும் அக்கினியாக மாறும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வாயு ஆண்டவர் நெருப்புங்கிறார். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு நாக்கில் என்ன இறங்குச்சு? நாக்கில் என்ன இறங்குச்சு? ஏசியாவுக்கு நாக்கில் என்ன இருந்துச்சு? நெருப்பு. அதமானேன், நான் அசுத்த உதவியில் மனுஷன் ஆண்டவரே, நான் அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிற மக்கள் மத்தியில் வாழ்கிறேன்னு சொல்லி ஏசியா கதறாரு. காரணம் என்ன? நாவில் நெருப்பு பட்டுச்சு. ஆண்டு சொல்ல, நெருப்பு, நாவு ஒரு நெருப்பு தான். இந்த நாவே ஒரு நெருப்பு தான், பெரிய காட்டை கொளுத்திரும். அப்போ நம்ம நாக்கில் அசுத்தம் இல்லாமல் பரிசுத்தமாக்கி ஆஸ்வாதமாக மாற்றுறது பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நெருப்பாக பெற்றுக்கொள்ளணும். புறாவை பெறுறது, புறாவால் வந்துடுச்சு, பரிசுத்த ஆவி ஜீவ நதியாக வந்துச்சு, தண்ணீர் ஊற்றுச்சு, பனி போல் இறங்கினார், காற்றா வந்தார். நல்லது நல்லது நல்லது. ஆனால் அதுக்கு ஆட்டு எல்லாத்தையும் விட மேலானது நெருப்பாக இறங்கணும். அல்லேலூயா. ஆமாம், எலியா பார்த்திங்கன்னா நெருப்பு. கடைசி காலத்தில் அந்த அபிஷேகம் தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆமாம். அது மாத்திரம் சகரியா 2:5 வாசிங்க. சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கினி மதிலாக இருக்கிற பாதுகாக்கும் அக்கினி பரிசுத்த ஆவியானவர்.
கைத்தட்டுங்க உற்சாகமாக. என்ன இப்படி மண்ணு மாதிரி உட்காந்துருக்கீங்க? என்னையும் அக்கினி மதில் போடுறார் ஆண்டவர். அதான் பரிசுத்த ஆவியானவர். நீ பரிசுத்த ஆவி பெறாமல் உட்காந்துட்டு நான் பாதுகாப்பாக இருப்பேன்னா வெறும் கனவு. பரிசுத்த ஆவியானவர் சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார். அல்லேலூயா. நீ நடுவில் உட்காந்துருக்கணும். சுற்றி என்ன இருக்கணும்? அக்கினி எரியணும். அப்போ தான் காட்டு மிருகம் எதுவும் ஒன்று வந்து இப்போ தொடாது. சுற்றி என்ன இருக்கணும்? ஆமாம், இரும்பு வேலி, சிமெண்ட் வேலி, அந்த வேலையெல்லாம் செல்லாது. அக்கினி நெருப்பு வேலி. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அது கண்ணில் காணாத ஒரு பாதுகாப்பு. விசுவாசிக்கிறீங்களா? அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கிறார். பாட்டு பாடுறோமா? எஸ்கே பிரான்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் அந்த பாட்டு அதிகமாக பாடுவோம். அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கிறார். நீ அக்கினியும் அபிஷேகமே பெறலை. நீ உனக்கு என்ன பாதுகாப்பு வரும்? கெட்ட எண்ணம் வரும், பொறாமை வரும், பித்தலாட்டம், எக்கச்சக்கமான பாவம் வருது. காரணம் என்ன? அக்கினி மதில் இல்லை. அக்கினி மதில் இல்லாதனால திறந்த விட்டு நாய் பூந்த மாதிரி கண்ட ஆவியெல்லாம் உள்ளே வந்துடுது. ஆமாம்மா, நிறைய விசுவாசியை கெட்டு போயிட்டாங்க, நிறைய ஊழியக்காரன் கெட்டு போயிட்டான். காரணம் என்ன? அக்கினி மதில் இல்லை. மதில் போடாத ஒரு பிளாட்டு. இப்போ இந்த இடத்த வாங்கின உடனே கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க? ஃபாதர் சீக்கிரமாக மதில் போட்டுருங்க, சுற்றி இந்த பக்கம் எல்லாம் இருக்கானுங்க, வந்து நிலத்தை எடுத்துருவானுங்க, சீக்கிரம் மதில் போடுங்க. ஆமாம்மா, உடனே மதில் போடு. காசு இல்லாத நேரத்தில் கூட நெய்வேலியிலேருந்து வந்த லிக்னைட் நிலக்கரி சாம்பலை என்னாக்கி செங்கலாக்கி கடலூர்லேருந்து நாங்கள் கொண்டு வந்தோம். அப்போ கல் வாங்க காசு இல்லை, அது ரொம்ப கஷ்டம். அப்போ நெய்வேலி லிக்னைட் அந்த நிலக்கரி சாம்பலை தான் நாங்கள் என்ன செஞ்சோம்? செங்கலாக மாற்றி சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டோம். இந்த 2 ஏக்கர் இடத்த காம்பவுண்ட் வால் போட்டோம். ஏன்னா எதிரி வந்து உடனே இதை அபகரித்தான். பொல்லாதவன், கெட்ட ஜனங்க இருக்காங்க, இந்த நிலம் அம்போன்னு போயிடும். ஒன்றும் செய்ய முடியாது. மதில் போடணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். என்ன மதில்? அக்கினி மதிலாக மாறணும். இது வந்து செங்கல் மதில், அந்த மதில், இந்த மதில், கடப்பாக்கல் மதில், அதெல்லாம் செல்லாது விசாரிச்சிட்ட. நீங்கள் நானும் பாதுகாப்பாக இருக்கணும்னா அக்கினி மதில் வரணும். சொல்லுங்கள், அக்கினி மதிலாக வரணும். ஆவியான ஒரு அபிஷேகம் வரணும். ஆவியான புறா மாதிரிலாம் நம்ம வேலைக்கு ஆகாது. புறா மாதிரி, தண்ணி மாதிரி, பனி மாதிரி, காற்று மாதிரி, அந்த இல்லை, அந்த அபிஷேகம் இல்லை. அதனால தான் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் புது அபிஷேகம் பெறணும். போன வாரம் அபிஷேகம் பெற்றேன், இந்த வாரம் சும்மா இருப்பேன், ஏமாந்து போயிடுவீங்க. இந்த வாரம் அபிஷேகம் பெற்றேன், அடுத்த வாரம் சும்மா இருப்பேன், கிடையவே கிடையாது. நீ சாகிற வரையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது அபிஷேகத்தை ஏசப்பா கொடுப்பார். அந்த நாளுக்குரிய போராட்டங்கள் தாண்டி வரணும். எதிர்ப்பு அந்தந்த நாளில் வர வியாதிகளை தாண்டி வரணும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு புது அபிஷேகம் வேணும், ஒரு புது அபிஷேகம். அதனால தான் இத்தனை அபிஷேகத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அக்கினி மதிலாக மாறும். சரியா? அடுத்து வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போல. அவர் புடமிடுகிற அக்கினி. என்ன பாருங்களேன், உங்கள் தங்கத்தை கொண்டு கடையில் கொடுத்தீங்கன்னா என்ன செய்வான்? ஆசாரி புடமிடுவான். என்ன செய்வான்? ஆசாரி என்ன செய்வார்? புடமிடுவார். உங்கள் தங்கத்தை வாங்கி அப்படியே காசு கொடுத்துட்டு, சரி போங்க சார், இது 2 கிராம் 3 கிராமு 4 கிராமு அப்படி சொல்லுவாங்க. அதை புடமிடுவான், உருக்கிடுவான். நெருப்பில் போட்டு உருக்கி அழுக்கு தனியாக எடுத்துடுவான், தங்க தனியாக எடுத்துடுவான். கொஞ்சம் நேரத்தில் அது உருவமே மாறிடும். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? உங்கள் கம்மல் உருவம் மாறும், நெக்லஸ் உருவம் மாறிடும். அதை நெருப்பை கொண்டு நெருப்பில் போட்டு அதை புடமிடுவார். புடமிட்டால் சுத்த பொண்ணாக விளங்குவேன். யார் சொன்னது அது? வெரி குட் சிஸ்டர், வெரி குட். யோபு சொல்கிறார், என்னை ஆண்டவரே என்னை பொண்ணை போல புடமிட்டாலும் பொண்ணாக விளங்குவேன். அல்லேலூயா. பொண்ணாக விளங்குவேன். ஆண்டவர் புடமிடுவார். அதுதான் பரிசுத்தாவே இருக்கார். பரிசுத்தாவியானவர் பரிசுத்தமாக்கிடுவார். கொஞ்சம் எங்கேயாச்சும் தூசி கீசி அழுக்கு எங்கேயாச்சும் மூலையில் இருக்கவே இருக்காது. நெருப்பில் போட்டு புடமிடுவார். அப்போ நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க. நீங்கள் சுத்த பொண்ணாக தான் இருப்பீங்க ஏசப்பா வரும்போது. அல்லேலூயா. ஆமாம், சுத்த பொண்ணாக விளங்குவேன்.
நீங்கள் கரைக்கிற அந்த தூசி ஈசி அந்த அழுக்கு இதை விட வச்சுட்டு பரலோகம் போக முடியாது. ஆனால் தான் அபிஷேகம் பெறுங்க அப்படிங்கிறோம். நெருப்பு அபிஷேகம், புடமிடுகிற அபிஷேகம். அல்லேலூயா, அல்லே சொல்லுங்கள் எல்லாரும். அப்புறம் முன் செல்லும் அக்கினி, முன்னு செல்லும் அக்கினி. இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் நிறையா படிக்கணும். முன் செல்லும் அக்கினி. அப்போ பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவு அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார். அந்த அக்கினி என்ன செய்யும்? முன்னால் கூட்டிகிட்டே போகும். அப்புறம் பலம் கொடுக்கும் அக்கினி. முன்னால் தீப்பந்தம் பிடிச்சி போவாங்களா, பின்னால் வருவாங்களா? பந்தம் பிடிச்சி முன்னால் போவாங்க வழிகாட்டுறதுக்கு. அதுதான் முன் செல்லும் அக்கினி. அப்புறம் பலன் கொடுக்கும் அக்கினி. அக்கினியை பார்த்துருக்கீங்களா? பலன் கொடுக்க அக்கினி எங்கே பார்த்துருக்கீங்க? பலன் உங்களுக்கு பலன் கொடுக்க அக்கினியை பார்த்துருக்கீங்களா? என்னடா இது, எங்கே பார்த்துருக்கீங்க? ட்ரெயின் பாருங்கள், ட்ரெயினில் என்ன அக்கினி எரியும், அக்கினி எரியும் இன்ஜினில். அவ்வளோ பேர் பின்னால் உட்காந்துட்டு போவோம். முன்னால் சின்ன இன்ஜின் இருக்கும் வாயில். அப்போ என்ன செய்வான்? நிலக்கரி அள்ளி 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 அதுக்குள்ளே போடுவான். அப்படியே நெருப்பு வந்து எரியானா அப்படியே தண்ணி கொதிக்கும். அப்படியே இன்ஜினில் பலன் வரும். அப்படியே ட்ரெயின் சுக்கு 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 சுக்குன்னு கிளம்பிடும். அல்லே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கு பலன் கொடுக்குறது எது? நெருப்பு. சொல்லுங்கள், வாங்கி திறந்து. நெருப்பு தான் என் பலன் கொடுக்கும். அந்த இன்ஜின் ஓடுறதுக்கு, அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு. அல்லேலூயா. இல்லைன்னா அந்த ட்ரெயின் அசையாது. ட்ரெயின் அசையணுன்னா அந்த பாயிலருக்கு தண்ணி கொதிக்கணுன்னா நிலக்கரி அள்ளி 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 போடுவாங்க. நாங்கள்லாம் பீகாருக்கு போகும்போது, நிறைய ஊர்களுக்கு போகும்போதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். பாவம் என்ன மாதிரி அவங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி. ஆமாம், சும்மா அள்ளி அள்ளி நிலக்கரி அள்ளி அள்ளி போட்டுட்டே இருப்பானுங்க. அப்படியே இன்ஜின் கொதிக்கும், பயங்கரமாக கொதிக்கும். அப்படியே ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதிலாக இப்போ என்னாச்சு? எலக்ட்ரிக் ட்ரெயின், மின்சார ரயில். மின்சாரம் தான் எடுத்துகிட்டு போகுது. அது என்னது? நெருப்பு தான். மின்சாரம் என்னது? நெருப்பு தான். அதுதான் அந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு போகும். பலன் கொடுக்கும் அக்கினி. அல்லேலூயா, அல்லே சொல்லுங்கள். அதே மாதிரி சுட்டெரிக்கும் அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தன்னை சுட்டெரிக்கும் அக்கினியாக மாறணும். ஆண்டவர் மாறுவார். அப்போ சுட்டெரிக்கும் அக்கினி எனக்கு வேணும், சுத்திகரிக்கும் அக்கினி எனக்கு வேணும், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். அப்போ அக்கினி நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா, அக்கினி அபிஷேகத்தில் நிறைய ஆசீர்வாதத்தை ஏசப்பா வச்சுருக்காரு. நீங்கள் ஏதாவது ஒரு அபிஷேகத்தை பெற்றுட்டு அது போதும் அப்படின்னு உங்களை ஏமாற்றிக்கிறாதீங்க. சரியா? எனக்கு என்ன செய்யணும்? புறா மாதிரி அபிஷேகம், தண்ணி மாதிரி அபிஷேகம், காற்று மாதிரி அபிஷேகம், அது மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம், சுட்டெரிக்கும் அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். அது அக்கினி அபிஷேகம் பெற்றால் தான் அந்த சாமிஜரை சொல்லுவார். அக்கினி அபிஷேகம் பெற்ற பிறகு தான் நான் மாறினேன். கடகடன்னு இப்படி ஆடுவார் பயங்கரமாக. என்ன அந்த அபிஷேகம் நிறைய பார்த்தீங்கன்னா, கம்மன் நேரத்தில் 10 வருஷம் வந்தார். அப்படி அவாவே நிறைவார் பாருங்க. சும்மா கட்ட கட 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 கடன்னு அந்த ஸ்டேஜை ஆடும். அவ்வளோ வல்லமாக எனக்கு அந்த சாமிச்சரை மேலே இருந்தால் அவர் தான் எழுப்புவதற்கான காரு. அந்த சாமிச்சரைக்கு தான் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்தாரு, அக்கினி அபிஷேகம். வந்து இறங்கினார் பாருங்க. சும்மா திருச்சியிலேருந்து வந்தார். வந்து இறங்குறோட கம்பன் கணக்குமே நடிக்கிருச்சு. பயங்கர எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு கத்துனார். எப்போ அந்த கம்பன் கலரங்கமே நடுங்கி பிசாசு, பாண்டிச்சேரி பிடிச்ச பிசாசே ஓடிச்சு. அப்போ தான் கத்தோலிக்க பிசாசு என்ன வந்தார். வந்து எனக்கு 94 கத்துனாருக்கு, எலியாவின் தேவன் எங்கே. தொண்டை விட போய் தொண்டை வருது. கத்துனா நாங்கெல்லாம் பயந்து அந்த ஜனங்க வேறு. விழுப்புரம், கடலூர், திண்டிவனம், மரக்காணம், நெய்வேலி, இங்கே அதெல்லாம் ஜனங்க வந்திருக்காங்க. வந்து ஃபுல்லாக கம்பெனிகளுக்கு நிறைஞ்சு போயிருக்குது. அத்தனை இடத்துலையும் வல்லமை இறங்கி அதுக்கப்புறம் தான் எழுப்புதல் பாண்டிச்சேரியில் வந்துச்சு. இப்போ 200-300 சபை இருக்குமா? அப்போலாம் 4 சபை தான். பாண்டிச்சேரி எவ்வளோ சபை? 4 சபை. ஆனால் இப்போ 300 சபை. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த சாமி சோதரை தான். கைத்தட்டு குச்சாமா, இன்றைக்கி அந்த தேவ மனுஷன் நம்மகிட்ட இல்லைம்மா. தேவ மனுஷன் நம்மகிட்ட இல்லை. இதனால் அவர் மூலம் அந்த அக்கினி நம்பவே முடியும். அப்படி அப்போ என்ன பேனர் போட்டிருப்போம்? வானத்தை கிழித்து இறங்கும் அக்கினி.
அப்படியே ஒரு நெருப்பொறி கொட்டுற மாதிரி இருக்கும், அதில் புறா இறங்குற மாதிரி இருக்கும். ஒரு வசனம் இருக்கு, என்ன? வானத்தை கிழித்து இறங்கும் அக்கினி, உருக்கும் அக்கினி இறங்குமா போல. சொல்லுங்கள். உருக்கும் அக்கினி இறங்குமா போல வானத்தை கிழித்து இறங்கும் பரிசுத்த ஆவியானவர். இதில் ஒரு அக்கினியை போட்டார் பாண்டிச்சேரியில் அந்த சாமிஜோரம் மூலமாக. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பல ஊழியக்காரங்க வந்தாங்க, பல ஊழியக்காரி வந்தாங்க. ஆனால் தேவன் அந்த நாளில் அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சார். சரி, எல்லாம் ஏன் சொல்லுங்க.